வணக்கம் மாதா தொலைக்காட்சி நேயர்களே, பாடி புகழ்வோம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். ஆண்டவர் உமக்கு என்றும் உள்ள ஒளியாக இருப்பார். கண்ணீரின் நாட்கள் எல்லாம் ஒழிந்து போம். இப்படி அனுதினமும் கடவுள் அவருடைய வார்த்தைகள் மூலியமா நம்ம கூட பேசுறாரு இல்லையா? நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு உற்சாகம் ஊட்டுறாரு. ஸோ அவருக்கு நம்மளுடைய அன்பை நம்ம எப்படி வெளிப்படுத்த போறோம்? அவரை பாடி புகழணும். ஸோ இன்னைக்கு நம்ம பாடி புகழ்வோம் நிகழ்ச்சிக்கு குயர் மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இவங்க யாரு, எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சொல்லுங்க, எந்த பாரிஷ்லேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் உதகை மறை மாவட்டம் புனித குழந்தை தெரசால் ஆலயம் ஃபிங்கர் போஸ்ட் பகுதியிலிருந்து வந்திருக்கிறோம். ஓகே, நைஸ். ஸோ நம்ம நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் சாங் என்னன்னு நம்ம நேயருக்கு சொல்லிடுங்க. எண்ணில் ஒன்றாக. பியூட்டிஃபுல். ஓகே, இந்த சாங் ஏன் சூஸ் பண்ணியிருக்கீங்க? ஆண்டவரோடு எப்போது இணைந்து இருக்கிறோம்னா நம்மளுக்கு நல்ல நிலைவாழ்வு இருக்கும். ஆனால் அவரை விட்டு பிரிஞ்சு போகக்குள்ள அவர் நம்மளை தேடி வருவார். ஒரு பகல் எப்படி இருள் மறைக்குதோ அது போல நம்மளுடைய கஷ்டம், நம்மளுடைய கரை எது இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை விட்டு போகாம ஒரு நிழல் போல நம்ம கூடவே வந்து அந்த பாவத்திலிருந்தோ கரையிலிருந்தோ எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் நம்மளை மீட்டு கொண்டு வருவார். அதற்காக எண்ணில் ஒன்றாக. பியூட்டிஃபுல். ரொம்ப அழகா சொன்னாங்க இல்லையா? நம்ம என்னதான் வழி மாறி போனாலும் சரி, கடவுள் நம்மளை தேடி நம்ம அருகே இருந்து நம்மளை காத்து வராரு. அப்படிப்பட்ட இறைவனை இவர்களோடு இணைந்து பாடி புகழ்வோம். மூங்கிலும் வீரோடும் குறையும் தீர முழுமை தோன்றுமே. இன்னில் ஒன்றாக
இறைவா எம்மை இணைக்க வாருமே. உந்தன் அன்பு விருந்தை நாளும் அருந்தி அமைதி காணுமே. எங்கள் ஒன்றாக என் நல்ல தேவன் எழுந்து வருகின்றார். என்னில் ஆளுமை அன்புடனே ஒரு பர்ஃபெக்ட் ட்ரெடிஷ்னல் சாங் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு கேட்குறப்போவே. இந்த பழமையான பாடல்கள் எல்லாமே எவ்வளோ ஒரு இனிமையானது, எவ்வளோ ஒரு அருள் நிறைந்த பாடல்கள் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான பாடல்களை நம்ம நேயர்களுக்கு நினைவு கூறும் விதமாக ரொம்ப அழகாக பாடுனீங்க. ஸோ இதே ஒரு ஹாப்பினஸோட நெக்ஸ்ட் சாங் என்னதுன்னு கேட்டுடலாம். ஓகே, சொல்லுங்க சார், நெக்ஸ்ட் சாங் என்னது? என் சுவாச காற்று. பியூட்டிஃபுல். ஓகே, இந்த சாங் உங்கள் லைஃப்பில் என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு? ஆலயத்திற்கு வருகின்ற போது பல வேளைகளில் சந்தோஷமாக வருவோம், சில வேளைகளில் துக்கமாக வருவோம், மன உளைச்சலோடு வருவோம். அந்த சமயங்களில் இந்த பாடலை நாங்கள் பாடுகின்ற போது மனதிற்கு ஆறுதலை தருகின்ற ஒரு பாடலாக இருக்கின்றது. என் வாழ்வு என் வளமும் எல்லாமே நீதானே இறைவா என்று பாடுகின்ற போது என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய மனவேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் எங்களை விட்டு அகன்று போகின்றது. அதனால் இந்த பாடலை பாடுகின்ற போது மனமுருகி என் சுவாச காற்றே என்ற பாடலை பாடுகின்ற போது என் உள்ளம் ஆறுதல் அடைகின்றது. அதற்காக இந்த பாடலை பிடித்திருக்கின்றது. ரொம்ப அழகா சொன்னீங்க. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே உண்மை இல்லையா? நம்ம கிட்ட அவ்வளோ ஒரு அழுத்தமான ஒரு நிலைகள் இருக்கும். ஆனா இந்த பாட்டை கேட்டா போதும், இந்த பாட்டை பாடினா போதும், எல்லாமே மாறிடும். ஸோ நம்ம உயிரோடு கலந்திருக்கும் இறைவனை இவர்களோடு இணைந்து பாடி புகழ்வோம். போல நிலைக்கும் உன் அன்பை
மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே, பொழிந்திட நாளும் துணை வேண்டுமே, மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே, பொழிந்திட நாளும் துணை வேண்டுமே. நிழலாய் நினைவாய் வாழ்வினில் வருவார், என் சுவாச காற்று என் வாழ்வின் ஊற்று, இறைவாயின் உள்ளம் வருவார். என் உயிரின் உணவு என் வாழ்வின் வழியில் தலைவாணி உன்னை தருவார். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே, இறைவா தலைவா அன்பினை பொழிவார். என் சுவாச காற்று என் வாழ்வின் ஊற்று, இறைவாயின் உள்ளம் வருவார். மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே, ஒளிர்ந்திட நாளும் துணை வேண்டுமே. நம்ம அன்றாடம் நம்மளுடைய வாழ்க்கையில எப்போதுமே மலர்ந்துட்டே இருக்கணும், ஒளிர்ந்துட்டே இருக்கணும்னு நினைப்போம். ஆனா கடவுளுடைய துணை இல்லைன்னா நடக்காது. ஸோ ஆண்டவரே நீர் எனக்கு வேண்டும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்குற மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல் சாங். ஸோ எவர்கிரீன் சாங் ரொம்ப அழகாக பாடுனீங்க. ஸோ இதே டிவைன் ஃபீலோட நெக்ஸ்ட் சாங் என்னன்னு கேட்டுடலாம். ஓகே, சொல்லுங்க, நெக்ஸ்ட் சாங் என்னது? மழலை இதயம் நாடி வருவோர். ஓகே, இந்த சாங் ஏன் சூஸ் பண்ணியிருக்கீங்க? கடவுள் சொல்லியிருக்காரு, சின்ன குழந்தைங்கள தான் என்கிட்ட அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காரு. அதே போல் நம்மளும் குழந்தைங்க மாதிரி இருக்கணும். கடவுள் நம்ம என்னதான் மான் எப்படி தண்ணிக்காக தவிச்சு நிற்குதோ, அதே போல் கடவுளோட வார்த்தைக்காக நம்ம தேடி தேடி போகும்போது தான் அவரோட அருள் ஆசீர்வாதமும் நம்மளுக்கு நிறையா கிடைக்கும். அதனால் இந்த பாடலை எடுத்திருக்கோம். ஓகே, வெரி நைஸ். அழகா சொன்னாங்க இல்லையா? கடவுள் நம்மளை அவருடைய குழந்தையாக பார்க்கிறாரு. என் மகனே என் மகளே நீ எதை நினைச்சும் பயப்பட வேணாம், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவருடைய குழந்தையாக மாறி இவர்களோடு இணைந்து அவரை பாடி புகழ்வோம். மழலை இதயம் நாடி வரும் என விலை மீறோ, இசைக்குழலின் மொழியில் மயங்குவோர் பேச வருவீரோ. மழலை இதயம் நாடி வரும் என விலை மீறோ, இசைக்குழலின் மொழியில் மயங்குவோர் பேச வருவீரோ. மானை போல தவித்து நிற்கும் இதயம் பாரீரோ, மானை போல தவித்து நிற்கும் இதயம் பாரீரோ. தேனை போல அருள் சுரந்து தேற்றவாரீரோ. மழலை இதயம் நாடி வரும் என விலை மீறோ, இசைக்குழலின் மொழியில் மயங்குவோர் பேச வருவீரோ.
இசைக்குழலின் மொழியில் மயங்குவோர் பேச வருவீரோ. ஆவி என்னை பார்த்து பார்த்து பரிதவிக்கின்றீர். மேவி மேவி அழைத்து அழைத்து அன்பு செய்கின்றீர். ஆவி என்னை பார்த்து பார்த்து பரிதவிக்கின்றீர். மேவி மேவி அழைத்து அழைத்து அன்பு செய்கின்றீர். தவழ்ந்து தவழ்ந்து தேடி தேவா உன்னை அடைந்துள்ளேன். தவழ்ந்து தவழ்ந்து தேடி தேவா உன்னை அடைந்துள்ளேன். மகிழ்ந்து என்னை ஏற்று பாவம் பொறுத்த அளிப்பீரோ. மழலை இதயம் நாடி வரும் என விரைவீரோ. இசைக்குழலின் மொழியில் மயங்குவோர் பேச வருவீரோ. மானை போல தவித்து நிற்கும் இதயம் பாரீரோ. மானை போல தவித்து நிற்கும் இதயம் பாரீரோ. தேனை போல அருள் சுரந்து தேற்றவாயிரோ. மழலை இதயம் நாடி வரும் என விளைவீரோ. இசைக்குழலின் மொழியில் மயங்குவோர் பேச வருவீரோ. ரொம்ப அழகா பாடுனீங்க. பழமையான பாடல்கள் எல்லாம் நினைவூட்டும் விதமா அழகான பாடல்கள் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. எவ்வளவு ஒரு உருக்கமான பாடல்கள் இல்லையா? பாவி என்னை பார்த்து பார்த்து பரிதவிக்கின்றீர். நம்ம எவ்வளவுதான் ஒரு பெரிய பாவியா இருந்தாலும் கடவுள் முன்னாடி நம்ம ஒரு குழந்தை. அவர் வந்துட்டு நம்மளை அனுதினமும் அன்பு செஞ்சு வராரு. ஸோ நம்மளும் அவரை அதிகமா அன்பு செய்யணும், அவரை பாடி புகழணும். அதே டிவைன் ஃபீலோட நெக்ஸ்ட் சாங் என்னன்னு கேட்டுடலாம். ஓகே, சொல்லுங்க. நெக்ஸ்ட் சாங் என்னது? திரு யாழில் என் இறைவான்னு சொல்லதான ஒரு பாடல். ஓகே, இந்த சாங் ஏன் சூஸ் பண்ணியிருக்கீங்க? நம்ம ஒரு முறை பாடுறது இருமுறை ஜெபிக்கிறதுக்கு சமம் என்று சொல்லுவாங்க. அதுபோல் கடவுளுடைய இவ்வளோ பெரிதான இறை சமூகத்தில் என்னையும் ஒரு சிறு கருவியாக ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு வேண்டுதல் செய்கிற மாதிரியான ஒரு பாடல் இது. ரொம்ப அழகா சொன்னார் இல்லையா? கடவுள் நமக்கு நிறைய திறமைகள் கொடுத்துருக்காரு. ஆனா நம்ம எதுக்காக பயன்படுத்துறோம், எப்படி பயன்படுத்துறோம்? கடவுளுடைய மாட்சிக்காக பயன்படுத்தணும், அவருடைய கருவியாக இருக்கணும். இந்த பாடலை கேட்டு நாமும் அவருடைய கருவியாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சு இவர்களோடு இணைந்து பாடி புகழ்வோம்.
என்ன நேயர்களே, நம்ம நிகழ்ச்சி முடிய போதுன்னு ரொம்ப கவலையா இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. நமக்கு ஒளியாக இருக்கும், நமக்கு வழியாக இருக்கும் ஆண்டவரை பாடி புகழ இவங்க இன்னொரு வாரம் கண்டிப்பா வருவாங்க. அது வரைக்கும் கடவுளே, நான் உனக்கு கருவியாக இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த பாடல்களை அவருக்காக, அவருடைய புகழுக்காக பாடிக்கொண்டே இருப்போம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.